வெல்கம் டு ஆல்பா ஈஸி எக்ஸாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற 3 சம்ஸை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் எங்க பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 6.2ல தேர்ட் சம். ஓகேங்களா? எக்ஸசைஸ் 6.2ல தேர்ட் சம். டு எ மேன் ஸ்டாண்டிங் அவுட் சைட் இஸ் ஹவுஸ். ஒரு மேன் வந்து வீட்டுக்கு வெளியில நிக்கிறாப்புல. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நான் ஏற்கனவே சொன்னேன், கீழே இருந்து மேலே பார்க்கறது. ஸோ ஆஃப் தி டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அ விண்டோ இஸ் 60 டிகிரி அண்ட் 45 டிகிரி. கீழே இருந்து விண்டோவோட டாப் பார்த்தா 60 டிகிரி, அது விண்டோவோட பாட்டம் பார்த்தா 45 டிகிரி. த மேன் ஹைட் ஆஃப் அ மேன் இஸ் 180 சென்டிமீட்டர். மேனோட ஹைட் வந்து 180 சென்டிமீட்டர்னா, அண்ட் இஃப் இஸ் 5 மீட்டர் அவே ஃப்ரம் தி வால்ல இருந்து 5 மீட்டர் தள்ளி நிற்கிறாங்க. வாட் இஸ் த ஹைட் ஆஃப் தி விண்டோ? இல்லை √3 வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்சர் ஃபைனல் ஆன்சர்ல we have to substitute a √3 வேல்யூ 1.732. நம்ம அந்த விண்டோவோட ஹைட்டை தான் ஃபைண்ட் பண்ண போறோம். இங்க கொடுத்த கொஸ்டினுக்கு நம்ம இப்போ டயக்ராம பார்க்கலாம். டயக்ராம் என்னன்னா, மேன் நிக்கிறாங்க, அதான் இது 180 சென்டிமீட்டர். மேன் வந்து விண்டோவோட டாப் பார்த்தாக்கா 60 டிகிரி, அதோட பாட்டம் பார்த்தாக்கா 45 டிகிரி. ஸோ விண்டோவோட ஹைட் வந்து ஹெச், அண்ட் மேன் இந்த வாலோட ஹைட் வந்து ஹெச் பிளஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ மேன் வந்து வால்ல இருந்து எத்தனை மீட்டர் தள்ளி நிற்கிறாங்க? 5 மீட்டர். இப்போ நம்ம இங்க டயக்ராம்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. ஓகேவா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் மேன் அண்ட் வால். மேன் அண்ட் வால் இஸ் ஏபி. ஓகேவா? ஹைட் ஆஃப் அ விண்டோ. ஹைட் ஆஃப் அ விண்டோ வந்து CD, that's equals to H. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறோம்? ஏபிசி ட்ரையாங்கிள். ஸோ இங்க நம்மளுக்கு ஹைட்டு தான் வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னது? பிசி. பிசி பை அட்ஜசன்ட் என்னது? ஏபி. ஸோ பிசி வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க, ஏபி வந்து 5. tan 45 ஓட வேல்யூ வந்து 1. ஸோ 5 into 1 5. ஸோ the x ஓட வேல்யூ is 5 meter. Next we are going to take a full triangle ABD. ஸோ இதோட டோட்டல் ஹைட் என்னது? எக்ஸ் பிளஸ் ஹெச். அட்ஜசன்ட் வந்து எக்ஸ் 5. அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரி. ஸோ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு √3. 5 இந்த சைடு இருக்கு. எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்துச்சு? 5. 5 பிளஸ் ஹெச் பை 5. 5 வந்து இந்த சைடு எடுத்துக்கிட்டா 5 √3. இந்த 5 இந்த சைடு எடுத்துக்கிட்டா -5 ஈக்குவல்ஸ் டு ஹெச். ஏன்னா ஹெச் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ரெண்டுத்துலயுமே 5 காமனா இருக்கனால 5 காமனா வெளியில எடுத்துருங்க. √3 வேல்யூ ஏற்கனவே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஸோ 1.732 மைனஸ் 1. 1.732 மைனஸ் 1 வந்து என்ன வந்து 0.732. So 5 into 0.732 is equals to 3.660. So இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்ததுனால height of a window is equal to 3.66 meter. Okay. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் 6.21. எக்ஸாம்பிள் 6.21. ஓகேங்களா? 2 ships are sailing in the sea on either side of the lighthouse. அப்படின்னா என்னன்னா, ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு, அது ரெண்டு சைட்லயுமே ஷிப்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? The angle of elevation of the top of a lighthouse was observed from the ship is 30 degree and 45 degree. லைட் ஹவுஸ்ல இருந்து ரெண்டு சைடு ஷிப்பும் பாக்குறீங்க. ஒரு சைடு வந்து 30 டிகிரி, இன்னொரு சைடு வந்து 45 டிகிரி. லைட் ஹவுஸோட ஹைட் வந்து 200 மீட்டர். ஓகேவா? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப்ஸ். ரெண்டு ஷிப்புக்கான டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ண போறோம். அதாவது சிடியோட டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ண போறீங்க. ஸோ இங்க டயக்ராம்ல என்ன இருக்கும் அதை தான் நீங்க ஸ்டேட்மெண்ட்ல எழுத போறீங்க. என்னது? ஹைட் ஆஃப் லைட் ஹவுஸ் இஸ் 200 மீட்டர். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப்ஸ் ஆர் சி அண்ட் டி. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 200 மீட்டர். இந்த ஆங்கிள் வந்து பிசிஏ வந்து 30 டிகிரி, ஏடிபி வந்து 45 டிகிரி. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒவ்வொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா எடுங்க. ஸோ 30 டிகிரியோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னது? tan 30 வந்து 1/√3. அதோட ஆப்போசிட் வந்து ஏபி பை அட்ஜசன்ட் வந்து ஏசி. ஸோ 30 டிகிரிக்கு ஆப்போசிட் 200 பை ஏசி. ஏசி இந்த சைடு எடுத்துருந்துங்க 200 இன்டூ √3. ஸோ அப்போ ஏசியோட டிஸ்டன்ஸ் 200 √3. நெக்ஸ்ட் அடுத்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ட்ரையாங்கிள் பிஏடி. tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட், அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஏபி அண்ட் அட்ஜசண்டா இருக்கிறது ஏடி. ஸோ tan 45 டிகிரியோட வேல்யூ 1. 200 by AD. AD இந்த சைடு எடுத்துருந்தாங்க. AD is equals to √200. ஸோ சிடியோட டிஸ்டன்ஸ் என்னன்னா AC plus AD. AC என்னது 200 √3 பிளஸ் AD என்னது 200. 200 காமனா வெளில எடுத்துருங்க. ஸோ √3 plus 1. √3 வேல்யூ என்ன இருக்கு நம்மளுக்கு? 1.732. ஸோ 1.732 plus 1 is equals to 2.732. 200 into 2.732 equals to
multiply பண்ணீங்கன்னா 546.4. Therefore, the distance between the two ships is 546.4 meter. இப்போ நம்ம பார்க்க போற சம் என்னன்னா example 6.22. From a point on the ground, angle of elevation of a top and the bottom of a tower is fixed at the top of a 30-meter high building 45 degree and 60 degree. என்னது ஒரு டவரோட ஹைட் இருக்கு, அதனோட ஹைட் வந்து 30 டிகிரி. ஓகேங்களா? டாப் ஆஃப் அ பிக்சல் பில்டிங்கோட ஹைட் வந்து 30 டிகிரி, அதுக்கு மேல டவர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டவரோட ஹைட்டை தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து டாப் ஆஃப் தி பில்டிங்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ, 45 டிகிரி. அண்ட் டாப் ஆஃப் தி டவர்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ, 60 டிகிரி. ஓகே, இப்போ வி ஹேவ் டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ டவர். ஸோ டயக்ராம் இதான். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்ன எடுக்க போகிறோம், லெட்டர் ஏசி. ஏசிங்கிறது என்னது, ஹைட் ஆஃப் அ டவர். ஏபிங்கிறது என்னது, ஹைட் ஆஃப் அ பில்டிங். ஏசிங்கிறது என்னது, நெக்ஸ்ட் ஏசியை வந்து ஹெச்ன்னு எடுக்கிறீங்க, ஏபியோட லென்த் வந்து 30. ஸோ ஃப்ரம் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிபிஏ என்னது, சிபிடி. ஸோ பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்க, பெரிய ட்ரையாங்கிளோட ஆங்கிள் எவ்வளோ, 60 டிகிரி. ஓகே, ஸோ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல்ஸ் அது ஏபி பிளஸ் ஏசி ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் பிசி பிபி. ஸோ ஏபி பிளஸ் ஏசி, ஏபி என்னது 30 பிளஸ் ஹெச் பை பிபி. tan 60 ஓட வேல்யூ √3. ஸோ ஓகே, தட்ஸ் நெக்ஸ்ட் வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சின்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்க, ஏபிபி ஆப்போசிட் வந்து 30, தட் இஸ் ஏபி. 30 பை அட்ஜசன்ட் வந்து பிபி தான். ஓகேவா? ஸோ தட்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிபி. ஸோ tan 45 டிகிரியோட வேல்யூ 1. ஸோ பிபி இஸ் ஈக்குவல் டு 30. இந்த 30 எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்ன வரும், √3 பை 30 பிளஸ் ஹெச் பை 30. 30 இந்த சைடு எடுத்துருக்கோம், 30 √3 is equals to 30 plus h. So 30 √3 minus 30 equals to h. So 30 a common எடுத்துட்டீங்களா, √3 minus 1. So that is equal to 1.732 minus 1. So 30 into 0.732 equals to 21.96. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 21.6. Therefore the height of a tower is 21.96.